ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான்னு. GT Holidays, South India's #1 travel brand. தரம், விலை இரண்டும் எப்போதுமே இரு துருவங்கள். அந்த இரு துருவங்களையும் இணைப்பதுதான் ஃபன் ஸ்டோரி. ஃபோன் 9566010006 மற்றும் 9566010007. வெல்கம் டு சினிமா திஸ் வீக். வணக்கம் சார். வணக்கம் 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 வணக்கம். என்ன சார் வணக்கம் சொல்லிட்டு உடனே ஃபோன் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க? இல்லை, சில டைட்டில்லாம் பார்த்துட்ருக்கேன். அதாவது படங்கள் எல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முன்னெல்லாம் டைட்டில் ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ பாதி படம் எடுத்துகிட்டு இருக்கும்போதே டைட்டில் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆமாம் சார். அப்படி சில படங்களுடைய டைட்டில் தான் பதிவு பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்ருக்கேன். ஏறக்குறைய ஒரு 90 டைட்டில் பதிவு பண்ணியிருந்தாலும் சில டைட்டில் ரொம்ப வித்தியாசமாகவும் ரொம்ப ஒரு ரசனை மிக்கதாகவும் இருக்குது. அதில் 2 டைட்டில் இப்போ சொல்லணும்னு நினைக்கிறேன் உனக்கு. ஒன்று வந்து உள்ளே நையா, இன்னொன்று ஜாவா சுருளி. இது இந்த டைட்டிலில் வந்து யார் ரிஜிஸ்டர் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சார். ரெண்டுமே கொஞ்சம் ஃபன்னான டைட்டிலாக இருக்குது. சுந்தர் சி சாரோ இல்லை ஒரு பொன்றா மாதிரியான ஆட்களோ இதை பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த 2 டைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணிருக்கிறது ராஜ் கமல் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல். இப்போ அடுத்து அருண்குமார் இயக்கத்தில் தான் கமல் நடிக்க போகிறான்னு செய்திகள் வந்துட்டுருக்கு. நாமளே கூட அதை பற்றி போன வாரம் பேசணும். ஆமாம் சார். இதில் ஜாவா சுருளியாக அவர் நடிக்க போகிறாரா இல்லை உள்ளே நையா அப்படின்னு சொல்ல போகிறாரா அப்படின்னு தெரியல. இதுக்கப்புறம் இன்னொரு டைட்டில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டான டைட்டில் வந்து விஜய் ஆண்டனி பதிவு பண்ணியிருக்காரு. குடிகாரன் உடம்பில் கடவுள். ஓகேவா? அடுத்தது ராடன் மீடியா ஒர்க்ஸ், ராதிகாவுடைய ராடன் மீடியா ஒர்க்ஸில் ரகோத்தமன் அப்படின்னு ஒரு டைட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாவீரன் பார்ட் 2 வருமா வராதா அப்படின்ற சந்தேகம் ரொம்ப நாளாக எல்லாருக்குமே இருந்துகிட்ருக்கு. எப்போ பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க ரசிகர்கள். இப்போ சாந்தி டாக்கீஸ் அவங்க தான் மாவீரனை தயாரித்தாங்க. அவங்க மாவீரன் 2 பண்ணுறது முடிவெடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அந்த மாவீரன் 2 டைட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ மாவீரன் படத்தில் கதாநாயகன் நடித்த சிவகார்த்திகேயன் ஒரு இன்ட்ரெஸ்டான டைட்டில் அவருடைய எஸ்கே ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் சார்பாக பதிவு பண்ணியிருக்காரு. அது அன்னக்கிளியும் ஆம்புலன்ஸும். இதெல்லாத்த விட ஒரு இன்ட்ரெஸ்டான டைட்டில்னால் நான் இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன். அது MRP என்டர்டெயின்மெண்ட் நிறுவனம் ரிலீஸ் பண்ணிருக்கிறது. படத்தினுடைய டைட்டிலே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது. கமல் ஸ்ரீதேவி இதான் படத்தினுடைய டைட்டில். கமல். ஸோ 2027ஆம் ஆண்டில் இந்த டைட்டில்லாம் ரசிகர்கள் எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக சார். நான் வேற ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துட்ருக்கேன். நம்ம ஃபேன்ஸுமே சார் கமெண்ட்டில் வந்து போன வாரம் சினிமா திசிக் பார்த்தீங்களா, எல்லாம் சிம்பு எங்கே அப்டேட் எங்கே எல்லாம் கேட்டுட்ருக்காங்க. கண்டிப்பாக ஒரு சிம்பு அப்டேட். நமக்கு சிம்புவை பற்றி எதாவது அப்டேட் சொல்லணும்னு ஆசை தான். ஒரு 4-5 படத்தில் நடிச்சுட்டு இருந்தாங்கன்னா அந்த படங்களை பற்றியெல்லாம் மாறி நம்ம சொல்லலாம். அவர் இப்போ நடிச்சுக்கிட்டு இருக்கிறது ஒரே ஒரு படம். ஆமாம் சார். இருக்கிற வலைதளங்கள் பார்த்தா எக்கச்சக்கமாக இருக்குது. எல்லாரும் அந்த ஒரே திரைப்படத்தை பற்றி எவ்வளோ தான் செய்தி சொல்கிறது. மொத்தம் சொல்ல ஆரம்பித்தாங்கன்னா ஒரு சீனா சொல்லி மொத்தம் அரசியல் படத்துடைய கதையே அவங்க சொல்லி முடிச்சுடுவாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. இந்த வருஷம் ஆரம்பத்தில் வந்து சிம்பு அனௌன்ஸ் பண்ணது பார்த்தா பரபரப்பாக இருந்தது. ஆமாம் சார். ஒரு 4-5 படத்தை நடிக்க போகிறேன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணார். ஒன்று அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்தில், இன்னொரு ராம்குமார் பாலகிருஷ்ணன் இயக்கத்தில். இதெல்லாம் முடிஞ்ச உடனே தேசிங்க பெரியசாமியுடைய இயக்கத்தில் இப்படி பரபரப்பாக பல படங்கள் அனௌன்ஸ் பண்ணார். ஆனால் இப்போ நடக்கிறதுன்னு பார்த்தா ஒரே ஒரு அரசன் படம் மட்டும்தான் நடக்குது. இந்த விஷயத்தில் வந்து சிம்பு வந்து இன்னும் கூட வந்து ஒரு பிளான்டாக ஷெட்யூல் படி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ மற்ற நடிகர்லாம் எப்படி பிளான் பண்ணுறாங்க. விஜய் சேதுபதி பார்த்தா தொடர்ந்து படம், இப்போ தியாகராஜன் குமார் ராஜா படத்துடைய படம் அப்படி முடிஞ்சு ஸ்ட்ரைட்டாக மணிரத்னம் படத்தை ஷூட்டிங் முடிச்சு போயிட்டார். மணிரத்னம் ஷூட்டிங் முடிச்சோடனே அடுத்த படம் ஷூட்டிங் இப்படி ஆர்டராக இருக்குது. இதில் இவங்களெல்லாம் சூப்பர் சீட் பண்ணுறதுன்னா அது வந்து தனுஷ் தான். ஆமாம். அவர் வந்து மின்னல் வேக பாய்ச்சலில் போயிட்டுருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தடுத்து ஒரு படம் 2 படம் இல்லை, வரிசையாக ஒரு 7-8 படத்துக்கு முன்னாடியே கதையை கேட்டு இந்த மாதம் அப்படின்னு ஷெட்யூல் பண்ணி வச்சிட்டேன். நான் என்ன சொல்கிறேன், ஒரு 4-5 டேரக்டர்கிட்ட கதையை கேட்டு கரெக்டாக பிளான் பண்ணி வச்சிட்டோம்னா ஒரு ஷெட்யூல் கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட இது மிஸ் ஆனால் அந்த டேரக்டர் கூட அப்பா நீ ரெடியாக இருக்கியா உன் படத்தை முன்னாடி ஆரம்பிச்சுக்கலாம். அப்படி தான் தனுஷ் பல படங்கள் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக சில படங்கள் ஆர்டர் மிஸ் ஆகி வருது, அவெல்லாம் வருது. இப்போ படங்கள் நடந்துகிட்டு இருக்கும்போது நடுவில் வந்து ஒரு கமர்ஷியல் சப்ஜெக்டை வந்து சிறுத்தை சிவாகிட்ட கேட்டு வச்சுருக்காரு. ஓகே பண்ணிட்டாரு. ப்ரொடியூசர் பார்த்துட்ருக்காரு. யாரும் ப்ரொடியூசர் சரியாக செட் ஆகலைன்னா தனுஷ் தான் ஒன்றரை நிறுவனம் வச்சுருக்காரு. அதில் அந்த படத்தை ஆரம்பிச்சிடுவார். படங்களை திட்டமிடுறதை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து கரெக்டு. இந்த இடத்துல தனுஷுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அவருடைய அடுத்த படம் எதுலையாவது பாபி டூயல் மட்டும் எப்படியாவது நடிக்க வச்சிடணும். இருக்குது சார். காரணம் இருக்குது. பாபி டூயல் சமீபத்தில் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு, நான் யார் படங்கள்லாம் நடிக்கிறனோ அவங்கெல்லாம் அரசியலுக்கு வந்துடுறாங்க,
அரசியலில் வந்து ஜெயிச்சிடுறாங்க. ஒரு பக்கம் பவன் கல்யாண் அவர் கூட நடித்தேன், ஆமா, அவர் ஆமா. டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டார். ஆமாம். இங்கே ஜோசப் விஜய் கூட நான் நடித்தேன், அவர் சீஃப் மினிஸ்டராகவே ஆகிட்டாங்க. ஆமா. இப்போ தனுஷை பொறுத்த வரைக்கும் அவர் அரசியல் கனவோட தான் முழுமையாக இருக்கார் அப்படின்னு நமக்கு நல்லா தெரியுது. இப்போ பாபி டிவியில் ஒரு படத்தில் போட்டார்னா இந்த சென்டிமெண்ட்டும் வந்துடும் அவருக்கு முழு. ஆக அவருடைய கனவு நிறைவேறிடும். அதனால் எப்படியாவது ஒன்று தனுஷ் அதுக்கு ட்ரை பண்ணோம், இல்லை தனுஷ் படத்தை டைரக்ட் பண்ணுறாங்கல்ல டைரக்டர், ஆமா. அவங்க எப்படியாவது பாபு டிவியை கொண்டு வந்து அந்த படத்தில் ஒரு 2 சீனாவது நடிக்க வச்சிட்டாங்கன்னா இவருடைய இந்த அரசியல் ஆசை வந்து நிறைவேறிடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சார் அடுத்ததாக அஜித் சார் வந்து படம் ஸ்டார்ட் பண்ண போகிறாரு. இந்த மாதம் மேக்ஸிமம் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொன்னீங்க. ரசிகர்லாம் செம்மையாக ஹாப்பி ஆகிட்டாங்க. ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா, போயிட்டு இருக்கா? இந்த மாதம் 3ஆம் தேதி ஷூட்டிங் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு தான் அவங்க பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ நமக்கு கிடைத்திருக்கின்ற கடைசி நேர தகவலின்படி 3ஆம் தேதி படப்பிடிப்பு இல்லை அப்படின்னு முடிவாயிடுச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, அவருக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்கல்ல, ஆமாம். அவங்க குறித்த நேரத்தில் பணம் கொடுக்கல அப்படின்னு ஒரு தகவல் வருது. அதன் காரணமாக கொஞ்சம் தள்ளி போயிருக்கு. தள்ளி போனாலும் டெஃபினட்டாலும் ஆகஸ்ட் எண்டுக்குள்ளே அந்த படத்துடைய படப்பிடிப்பு ஆரம்பிச்சிடுவார் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நான் சொன்னேன்ல சிம்புவை பற்றி சரியாக திட்டமிடாமல் இருக்கார், அடுத்தடுத்த படங்கள்லாம் பிளான் பண்ணாமல் இருக்கார், முதல்லயே கதை கட்டு வச்சுருந்தானா எல்லாம் சரியாக இருக்கணும். ஆமாம். அந்த பேட்டர்ன் வந்து இப்போ அஜித் வந்து பர்ஃபெக்டாக பண்ணுறதுன்னு முடிவு பண்ணிட்டாரு. சூப்பர். இந்த படத்துக்கு அப்புறம், அதாவது இப்போ இன்னும் இந்த படத்தை ஆரம்பிக்கல ஆதிக் ரவிச்சந்திரன் டைரக்ஷனில், ஆரம்பித்து இது முடிஞ்சதுக்கப்புறம், ஏன்னா அவங்க கூப்பிட்டு சொல்லிட்டாரு எப்போ ஆரம்பித்தாலும், ஆகஸ்ட்டில் ஆரம்பித்தாலும் சரி, செப்டம்பர் முதல் வாரம் ஆரம்பித்தாலும் சரி, டிசம்பருக்குள்ளே இந்த படத்துடைய படப்பிடிப்பை முடிச்சிடணும். ஓ, அது வந்து கன்ஃபார்ம்டாக இருக்கார் அஜித். ஏன் அப்படின்னு கேளு, அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். கேளு ஏன் சார்? ஏன்னா ஜனவரி மாதத்தில் மங்காத்தா 2 பிளான் பண்ணுறாரு. வெங்கட் பிரபு அதுக்கு ரெடி ஆகிட்டார். இப்போ ஸ்கிரிப்ட் எழுதிட்டுருக்காரு தீவிரமாக பரபரப்பாக. அது வந்து ஒரு 4 மாதம் இல்லை 5 மாதத்தில் ஒரு படம் முடிச்சுட்டு அடுத்த படத்துக்கு போயிடணும் அப்படின்ற ஐடியாவில் வந்துட்டார் இப்போ அஜித். ஒரு 4 அல்லது ஏப்ரல் அல்லது மே மாதத்துக்குள்ளே மங்காத்தா படத்துடைய படப்பிடிப்பு முடிச்சுட்டு எவ்ரிதிங் கோஸ் ரைட், ஜூன் மாதம் திரும்ப வந்து சிறுத்தை சிவாவுடைய டைரக்ஷனில் அஜித் நடிக்கிற படம். எல்லாம் ஒரு லைன் அப் பண்ணிட்டார் அஜித். அஜித் ரசிகர்கள் இவ்வளோ நாள் அஜித் படம் பண்ணலன்னு ஃபீலிங் இருந்தது இல்லை, அதை மொத்தமாக நொறுக்கிட்டார். 3 படம் கண்டினியூஸாக பண்ணுறதா இருக்கார். சிறுத்தை சிவா படத்தை பொறுத்த வரைக்கும் இதுக்குள்ளே சிறுத்தை சிவா இப்போ நான் சொன்னேன் இல்லையா, தனுஷோட ஒரு படம் பிளான் பண்ணிட்டுருக்கான்னு, அதை முடிச்சுட்டு அவர் வந்துடுவார் நினைக்கிறேன். இவர் இந்த 2 படங்களை முடிக்கிறதுக்கும் அவர் அந்த படத்தை முடிச்சுட்டு வரத்துக்கும் சரியாக இருக்கும். வந்தாங்கன்னா திரும்பவும் பழைய ஜோடி விஸ்வாசம் ஜோடி சேர்ந்து இன்னொரு பெரிய கெட்டு கொடுக்கறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. சார் அப்போ அந்த 3 படத்தையுமே அஜித் சார் தான் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாரா, இல்லை வேறு ப்ரொடியூசர்கள் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்களா? இப்போ இந்த ஓடிடி விலையெல்லாம் சரிந்ததுக்கு பின்னால் தமிழ் சினிமாவில் வந்திருக்க முக்கியமான மாற்றம் என்னென்னா, பெரும்பாலான திரைப்படங்களை அந்தந்த கதாநாயக நடிகர்கள் தான் தயாரிக்கிறாங்க. கம்பெனி பேர் வெவ்வேறு பேரில் வரும், விதவிதமாக பேர் வச்சுப்பாங்களே தவிர பெரும்பாலான படங்களை தயாரிக்கிறது அவங்களே தான். இப்போ விஷாலுடைய படம் மகுடம் அப்படின்னு வருது, மேலே சூப்பர் குட் பேனர் அப்படின்னு இருந்தாலும் உள்ள அவனுடைய தயாரிப்பாளர் யாருன்னு பார்த்தா விஷால் தான். ஆமாம். தனுஷ் வந்து கேட்கவே வேணாம், அவர் ஒண்டர் பார் நிறுவனம் அவருடைய கம்பெனி பேர்லேயே தான் போட்டு பண்ணிகிட்ருக்காரு. ஆல்ரெடி 2 படம் இருக்குது, அடுத்து இன்னொரு படத்தையும் ஆரம்பிக்க போகிறாரு. ஆக தொடர்ந்து 3 படத்தையும் அவர் தான் பண்ணுறாரு. இது மாதிரி எல்லாருமே அவங்கவுங்க பேனரில் தான் பண்ணுறாங்க. இதில் சூர்யா கார்த்திக் 2 பேரை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு சௌரியம் என்னென்னா, ஒரு பக்கம் அவருடைய நண்பர்கள், இன்னொரு பக்கம் அவருடைய உறவினர்கள், இவங்கெல்லாம் நிறுவனம் வச்சுருக்காங்க. ஆனால் இவங்க பேர் இல்லாமல் அவங்க பேரில் அந்த படங்களை தயாரிக்கிறாங்க, அதில் அவங்க நடிக்கிறாங்க. இப்போ அஜித்தை பொறுத்த வரைக்கும் அப்படி தான், இந்த 3 படத்தையும் அவரே தயாரிக்கிறதா தான் ஐடியா வச்சுருக்காரு. இந்த 3 படங்களையும் தயாரித்து நம்ம யார் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுவோம், நம்ம மார்க்கெட் என்ன அப்படின்றது இந்த தயாரிப்பாளர்கள் தெரியட்டும் அப்படின்றது தான் அஜித்துடைய எண்ணமாக இருக்குது இப்போ. ஓகே சார். சார் பாரதிராஜா சார், பாக்யராஜ் சார் 2 பேருமே இறந்துட்டாங்க. அவங்களுக்கு வந்து ஏன் இன்னுமே நினைவாஞ்சலி வந்து தமிழ் சினிமா சார்பாக நடத்தலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. நம்ம குறிப்பாக நம்முடைய லென்ஸில் ஒரு ரசிகர் கேட்டிருந்தார், அதுக்கு நான் கூட பதில் சொல்லியிருந்தேன். எப்படி வந்து இண்டஸ்ட்ரி சார்பாக நடத்தாமல் இருப்பாங்க, ஏன்னா தமிழ் சினிமாவுடைய போக்கையே மாற்றி அமைத்த 2 இயக்குநர்கள் அவங்க குருவும் சரி சிஷ்யனும் சரி 2 பேருமே வந்து தமிழ் சினிமாவுக்கு ஆற்றிய பங்கு அப்படின்றது மகத்தானது. பெரியவங்களாம் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ஒருத்தர் இருக்கும்போது இருக்கிறத விட அவர் இறந்ததுக்கு பின்னால் அவரை பற்றி என்ன பேசுகிறாங்க அப்படின்றது தான் முக்கியம்னு. இந்த 2 பேர் பேர்லேயும் இந்த இண்டஸ்ட்ரி இருக்கவங்க எவ்வளோ மரியாதை வச்சுருக்காங்க அப்படின்றது வந்து இந்த அஞ்சலி நிகழ்ச்சி ஏற்பாடு செய்கிறதுக்காக பேசின போது தான் தெரிஞ்சு. யாரை போய் இது மாதிரி அஞ்சலி நிகழ்ச்சி வச்சுருக்கோம் நீங்கள் வரணுன்னா நான் எத்தனை மணிக்கு வரணும் அப்படின்னு தான் அவங்க கேட்டாங்களே தவிர, நிகழ்ச்சியாக என்றைக்கு வச்சுருக்கீங்க, நான் நீ ஊரில் இல்லை பார்த்து சொல்கிறேன், இது மாதிரி ஒருத்தர் கூட பதில் சொல்ல. இதை குறிப்பாக சொல்லணுன்னா முக்கியமான 2 பெரும் தலைகளை பற்றி சொல்லி ஆகணும். ஒன்று சூப்பர் ஸ்டார் ரஜினி, இன்னொரு பக்கம் உலகநாயகன் கமல்ஹாசன். இந்த நினைவஞ்சலி கூட்டத்தை நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு ஃபோன் பண்ணி ஒரு நாள் நான் சொன்னேன். எப்போ நடத்த போகிறீங்கன்றது தான் விட்டு அடுத்த பதிலாக இருந்தது.
சார் ஆகஸ்ட்டில் தான் நடத்துகிறதா இருக்கும் அப்படின்னோடனே ஆகஸ்ட் முழுதும் நான் வந்து சென்னையில் தான் படப்பிடிப்பு இருக்கேன், நீங்கள் என்றைக்கு அந்த நிகழ்ச்சி வச்சிங்கனாலும் நான் கலந்துக்கிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னார். அப்போ வந்து 9, 16 2 தேதிகளில் நான் நடத்தலாம்னு வச்சுருந்தேன். அந்த 9ஆம் தேதி வைக்கலாம், இல்லைன்னா 16ஆம் தேதி வைக்கலாம்னா மற்றவங்களெல்லாம் தெரிஞ்சுக்கணும் யார் யார் எங்கே இருக்காங்க. ஏன்னா அப்போ வந்து உலகநாயகன் கமல்ஹாசன் வந்து சென்னையில் இல்லை, அமெரிக்காவில் இருந்தார். இப்போவும் அவர் அமெரிக்காவில் தான் இருக்கார். அமெரிக்காவில் தொடர்பு கொண்டு அவர் பேசும்போது அவர் வந்து 17ஆம் தேதி வரதா இருந்தார். சார் இப்போ 16ஆம் தேதி வச்சா நீங்கள் கொஞ்சம் 2 நாள் முன்னாடி ப்ரீபோன் பண்ணி வந்துட முடியுமான்னு. நிச்சயமாக வரேன் நான், 16ஆம் தேதி வைங்க அப்படின்னாரு. ஒரு 2 நாள் ப்ரீபோன் பண்ணி அவர் இப்போ 15ஆம் தேதி இந்த நிகழ்ச்சிக்காக வரார். இது தவிர இந்தி பட உலகிலேருந்து அனில் கபூர், அவர் பாக்யராஜ் படத்தில் நடிச்சிருக்காரு. ஆந்திராவிலேருந்து வெங்கடேஷ், இப்படி எல்லாம் பல மாநிலங்கள்லேருந்து வராங்க. தமிழ் சினிமா உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் கூட, அதாவது அன்றைக்கு நிஜமாகவே ஊரில் இருக்க முடியாத சில பேரை தவிர, உதாரணத்துக்கு சொல்லணும்னா அன்றைக்கு வந்து பாரதி ராஜா, பாக்யராஜ் இருவரோடும் இணைந்து பணியாற்றிய இளையராஜா ஊரில் இல்லை. ஏன்னா தொடர்ந்து அமெரிக்காவில் கச்சேரி நடத்துகிறதா அவர் ஏற்கனவே ஒத்துக்கிட்டார். அதே மாதிரி தான் தேனிசெத்தன்ற தேவா, அவர் வந்து இந்த நிகழ்ச்சி அன்றைக்கி கனடாவில் இருக்கார், கனடாவில் நிகழ்ச்சி அவருக்கு. இது மாதிரி ஒரு சிலரை தவிர மற்றவங்க எல்லாருமே அந்த நிகழ்ச்சியை கலந்துக்கிறாங்க. அதுதான், அதாவது இவங்க என்ன சம்பாரிச்சாங்க இந்த சினிமா உலகத்துலன்னா இந்த மரியாதையும் அன்பும் தான். அதுதான் அவங்க 2 பேருடைய மிகப்பெரிய சாதனையாக நான் பார்க்குறேன். கண்டிப்பாக சார். இன்னொரு டவுட் சார், அந்த ஒரு ஃபங்க்ஷனில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் கலந்து பாருங்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது பேசிகிட்டு இருக்கேன், அவரோட பேசிகிட்டு இருக்கேன் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்கு. அவரும் வந்து கலந்துக்கிறதுல விருப்பமாக தான் இருக்கார். என்ன அவருக்கு ஒரு சின்ன சிக்கல்னால் பட்ஜெட் செஷன் இருக்குது. அந்த பட்ஜெட் செஷன் இருக்கிறதுனால அதுக்கு வந்து அவர் ப்ரிப்பேர் ஆக வேண்டியிருக்கிறதுனால பார்க்குற முடிஞ்சதுன்னா 95% வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. லெட் அஸ் வெயிட் அண்ட் see. ஓகே, மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி சார். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.